நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு டிடிவி தினகரன் சார் அவர்கள் ஆயிரத்தி 1999 மாண்புமிகு அம்மா அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கு நிறுத்தப்பட்டு உங்களுடைய அன்பான ஆதரவை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதற்கு பின்னால் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் 11 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்து இந்த பகுதிக்கு வர வேண்டிய நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை மாண்புமிகு டிடிவி தினகரன் சார் அவர்களே சாரும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் நம்முடைய மாவட்டத்திலிருந்து எங்கும் செல்லவில்லை. பல மாவட்டங்களுக்கு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தணிக்கை செய்ய ஏன் ஆரம்பித்தார்? பதவியை பெற்று தந்த சின்னம்மா அவர்களுக்கு செஞ்ச துரோகம், டிடி சாருக்கு செஞ்ச துரோகத்தின் காரணமாக அந்த துரோகியை நாட்டை விட்டு இல்ல அரசியல் விட்டு விரட்டுகின்ற இயக்கமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதனை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, டிடி சார் எந்த நோக்கத்திற்காக பழனிசாமியை அரசியல் விட்டு விரட்ட வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்களோ, நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பறித்த புரட்சி தலைவர் அந்த உரிமையை பறித்த பழனிசாமி அவர்களை அரசியல் விட்டு எந்த காலத்திலும் விரட்ட வேண்டும் என்றுதான் நாங்களும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற 38 மாவட்டங்களுக்கும் சென்று கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம். அத்தனை கூட்டங்களும் பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்பு. தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் கடுமையான எதிர்ப்பு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். சரித்திரம் படைத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை பல பிரிவுகளாக கூறுகளாக பிரித்த ராஜ துரோகி பழனிசாமியை நாங்கள் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றியடை செய்ய விட மாட்டோம் என்று மக்களும் நம்முடைய தொண்டர்களும் இன்றைக்கு வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதனை படம் பிடித்துகின்ற காட்டமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தேனி மாவட்டத்தில் திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம். அனைத்து மக்களும் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல், மதங்கள் வித்தியாசம் பார்க்காமல் அனைவரும் இன்று கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கின்ற பொழுது மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றோமோ, திரு டிடி சார் அவர்களும் நாங்களும் தொடங்கி இருக்கின்றோமோ, அது முழுமையாக நிறைவேறும். டிடி சார் என்ன சொல்றாரு? அண்ணா திமுகவை நான் மீட்பேன். நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அண்ணா திமுகவை ராஜதுரோகி பழனிசாமி மீட்டு தொண்டர்கள் கையில் கொடுப்போம் என்பதுதான் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆக பழனிசாமி இல்லாத அண்ணா திமுக மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே உங்களுடைய குரல், நான் ஆரம்பிச்சிருக்கு தர்ம யுத்தம், நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கும் போது தர்ம போர். அந்த போரில் உறுதியாக நாம் தான் வெற்றி அடைவோம். வெற்றி அடைந்து மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் அமையும் பொழுது பழனிசாமி எங்கே இருப்பாரு தெரியாது யாருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.